Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம within 10 minutesக்குள்ள அவல் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். அவல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது மிக்ஸ் வெஜிடபிள் யூஸ் பண்ணி அவல்ல வச்சு மெயினா இத பார்க்க போறோம். இத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவலை ஒரு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். 10 minutes போதும். ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 3-4 minutesே போதும். ரெகுலர் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 minutes ரெடி ஆயிரும். கரெக்டாக அந்த அவல் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த எல்லா தண்ணியையும் அந்த அவல் குடிச்சிரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி குலைவாக கொச கொசன்னு ஆயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. ஏன்னா இதை வந்து பக்கோடா மாதிரி உருட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குலைவாக ஆயிடக்கூடாது, தண்ணி விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அவல் வந்து நம்ம பிசையணும் நல்லா. ஸோ சரிங்களா, இது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லா ஊறிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியும் இருக்காது, எல்லாத்தையும் அவளே குடிச்சிரும். அப்படி இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிடணும். ஏன்னா இந்த அவல் தான் இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம போட போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பைண்ட் பண்ண போகுது. இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு. ஒன்றுமே இல்லை, உப்பு மஞ்சத்தூள் போட்டு மேஷ் பண்ணி 200 கிராம் அவலுக்கு 2 சின்ன உருளைக்கிழங்கு போதும். இதை இப்போ சேர்த்துருக்கேன். இதோட சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இப்போது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகவும் சேர்க்குறேன். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் அவலும் பொட்டேட்டோவும் இருந்தாலே போதும். இப்போ வந்து குடமிளகா சேர்க்குறேன். ஹாஃப் கேப்சிகம் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ணி வச்சுருக்கிற ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஹாஃப் ஆனியன் கூட போதும். சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா இருக்கட்டும், ஒரு 3 ஸ்ப்ரிக் எடுத்துக்கோங்க. கியூமின் சீட்ஸு 1 டீஸ்பூன் உள்ள அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. சாப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லி ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதாவது பச்சை மிளகா 2 மிளகா. தேவையான ஸ்பைசஸை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் சுகர் போடுறது நல்லது, ஏன்னா அவலோட இந்த சுகர் டேஸ்ட்டு ரொம்ப எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் லேசாக ஸ்வீட்னஸ்க்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, ½ டீஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு, அதாவது மல்லித்தூள். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபைனலாக இதுவுமே கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராசஸ்டு சீஸ், இது சீஸ் சேர்த்துடலாம். இது அமுல் பிராண்டில் உள்ள சீஸு. சும்மா ஒரு 10 கிராம்ஸ் சேர்த்தா போதும். நான் இருக்கிறதுனால சேர்க்குறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக அவசியமே இல்லை. நீங்கள் இப்போது வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா வெறுமனை போகாவை ஊற வச்சுட்டு மேஷ் பண்ண பொட்டேட்டோவை சேர்த்துட்டு சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு சீரகம் போட்டுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 3ஐயும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணாலே சூப்பராக வரும். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சீஸும் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடலாம். நான் பேனை ஹீட் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உருண்டையாக நம்ம 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ அழகாக பைண்டும் ஆயிரும். பார்த்தீங்களா, அவல் பொட்டேட்டோ போடுறதுனால பிரியாது, கரெக்டாக இருக்கும். சீஸ் வந்து வாசத்துக்காகவும், இன்னொன்று நம்ம பிச்சு சாப்பிடும்போது அந்த சீஸ் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுவோம். மிச்சத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன். சூப்பரான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ரிச்சான ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. அவல் வெஜிடபிள் பக்கோடா. பாருங்க, சவுண்ட் கேட்டிங்களா? பார்த்தீங்களா, கிறிஸ்பாக இருக்குது. ஸோ வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நம்மளுடைய சீஸு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாம் சேர்ந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது கெச்சப்பு, ஹாட் கார்லிக் சாஸு அந்த மாதிரி எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சாப்பிட்டு பார்க்க போகிறேன், பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஹெல்த்துக்கும் பயங்கர நல்லது. ஸோ வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட அடுத்த தடவை உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Thank you.